ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து விஜய் டிவியில் நிறைய பிரபலங்கள் வந்து கார் வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். புகழ் வந்து தன்னுடைய புது காரை வாங்கி ஒரு ரீல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாங்கி கிருஷ்ணன் வந்து புது மெர்சடிஸ் வந்து கார் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கார் வாங்கி தன்னுடைய அப்பா அம்மாவை ஃபர்ஸ்ட் ரைடு கூட்டிகிட்டு போயின்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் புது புது காரை வாங்கி புது ஷாப் ஓப்பன் பண்ணுறது. ஏன்னா நம்ம சௌந்தர்யா வந்து புது சீசன் 7ஓட பிக் பாஸ் சீசன் 7ஓட கண்டஸ்டன்டான சௌந்தர்யா வந்து புதுசாக ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எல்லா அந்த அந்த சீசன் 7ஓட எல்லா பிரபலங்கள், ஜாக்லினாக இருக்கட்டும், இல்லை அந்த சீசன் 7 வெற்றியாளரான முத்துக்குமாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரபலங்களும் தன்னுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றமாக அந்த புது வீடாக இருக்கட்டும், இல்லை புது காராக இருக்கட்டும், அதை நினைக்கிறாங்க. நம்ம அறந்தாங்கி நிஷா கூட புது வீடு கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் புது வீடு புது கார் அப்படிங்கிறதுலாம் அவங்க லைஃபோட ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெண்டிங் கப்புளான நம்ம விஜய் பார்வதி கம்ருதீன் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கார் வந்து கம்ருதீன் வந்து சீசன் உள்ளேயே என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கிட்ட வந்து பிஆர் டீம் வைக்கிறதுக்கு அளவுக்குலாம் எனக்கு காசு கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே உள்ளே வந்து என்னுடைய அக்சசரிஸ் ட்ரெஸ்ஸுக்கே நான் உள்ளே வந்து 3 lakhs பே பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு தனியாக பிஆர் டீம் வச்சு பண்ணுற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபெலோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அம்மா இறந்தாங்க. தன்னுடைய அக்கா குழந்தைங்க அப்படி அவங்க மட்டும்தான் இப்போ வந்து கம்ருதீனுக்கு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. கம்ருதீன் வந்து எல்லாத்த விட கொஞ்சம் எமோஷ்னலி ஒரு வீக்கான பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ருதீன் வந்து தன்னுடைய புது காரை வந்து வாங்கியிருக்கிறார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ருதீன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பதிவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புது காரை வந்து, அதாவது அவர்கிட்ட ஆல்ரெடி கார் இருந்தாலும் தனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிராண்டான ஒரு காரை வாங்கியிருக்கிறாரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா கம்ருதீன் விஜய் பார்வதி 2 பேருக்குமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் கம்ருதீனுக்கு வந்து அந்த முக்கு ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பெரிய மாலை, வரவேற்பு, அதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கம்ருதீனுக்கும் சரி, விஜய் பார்வதிக்கும் சரி கரியரே காலி அப்படின்னு நினைக்கும் போது அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அந்த மாதிரி டைமில் இப்போ வந்து கம்ருதீன் வந்து கண்டிப்பாக லைஃப் காலி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு லைஃப் காலின்னு எந்த இடத்துல நம்ம சொல்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்தில் தான். ஆனால் அது உள்ள நல்லா செம்மையா, அதாவது பேட் டச் அப்படிங்கிற இஷ்யூ வந்து யாருக்கும் நடுவில் போயிட்டுருக்கு. விஜய் பார்வதி கம்ருதீன் 2 பேருக்கு நடுவில் தான் அந்த பேட் டச் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் இதில் உள்ள அரோரா பூந்து அதை அப்படியே தமக்கு ஃபேவராக மாற்றிருப்பாங்க. ஐயோ, கம்ருதீன் மேலே இப்படி ஒரு தப்பு வந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பையன் எப்படி வெளியில் போனால் எப்படி ஒரு ஃபிலிமோ சரி, ஒரு ஆட் ஷூட்டோ சரி, இல்லை தன்னுடைய சீரியலை கூட அவன் எப்படி கண்டினியூ பண்ணுவான், அவன் ரொம்ப பாவம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து விஜய் பார்வதி அவங்க கன்ஃபெஷனை கொடுத்த அப்புறம் தான் எனக்கு அப்பாடா மூச்சே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அப்படியே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அங்கேயே சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, நான் வந்து தெரியாமல் திவாகர் கிட்ட சொல்லிட்டேன், அதை வந்து அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, பொண்ணுங்க விஷயத்தில் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவர் அப்படி சொல்லுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெளியில் போய் கூட இதுக்காக நான் உனக்கு வெளியிலேயே நான் கன்ஃபெஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து சாண்ட்ரா வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் பார்வதிக்கு. இன்னும் அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் உங்களுக்கு இறங்கி சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்த சாண்ட்ரா தான் அப்படியே மாறிட்டாங்க.
அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ கமருதீன் வாங்குன புது கார்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அத வந்து தன்னுடைய அக்காகிட்டயும், அடுத்து விஜய் பார்வதிகிட்டயும் காமிச்சிருக்கிறாரு. தன்னுடைய லைஃப்ல ஒரு புது விஷயம் வந்து நடந்திருக்கிறத அவர் ரொம்ப எமோஷனலா பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா, இந்த மாரி சின்ன சின்னதாவே என் லைஃப் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சேன். என் லைஃப்ல ஒரு அடுத்த கட்டம் அப்படிங்கிறத நான் எப்பயுமே எதிர்பார்க்கல. இது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா நெறைய பேர் நெனச்சாலும், என்னுடைய லைஃப்ல இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா, நான் நான் வந்து இத ஒரு அச்சீவ்மென்ட்டா பார்க்குறேன். இது வந்து நெறைய பேருக்கு இதனுடைய எமோஷன் வந்து புரியாது. ஆனா, நான் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து எனக்கு ஒரு சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, அதுலேருந்து நான் பிக் பாஸ் மூலியமா வந்து இன்னைக்கு நான் லைஃப்ல நிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. ஆனா, இத வந்து நான் யார் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன்னா, எங்க அம்மா வந்து இது இந்த இந்த டைம்ல என் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். பட் லைஃப்ல வந்து எனக்கு வந்து ஒரு லவ், ஒரு புது ஒரு பெர்சன் எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க கூட என் லைஃப்ப நான் வந்து இன்னும் ஒரு 6 மந்த் இல்லன்னா 1 இயர்க்குள்ள நானு கன்டின்யூ பண்ண போறேன். இதுக்கு மேல நான் புது புது நெறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். டான்ஸ் ஜோடி டான்ஸ். அதுக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு சீரியல்லயும் நான் புதுசா கமிட் ஆக இருக்கிறேன். இந்த மாரி தொடர்ந்து என்ன பத்தின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷனலா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட் ஆன நம்ம பிரஜின் வந்து புகழும் சேர்ந்து ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்தோட போஸ்டர பார்க்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச இந்த படம் சிவகார்த்திகேயனும், சூரியும் நடிச்சாங்கல்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அது மாதிரியே சிங்க் ஆன மாரி இருந்தது. ஏன்னா, அந்த வேஷ்டிய வந்து வாயில வச்சுக்கிட்டு ஒரு மாரி மைனர் மாரி போஸ் குடுத்துருப்பாங்க 2 பேருமே. ஸோ, கண்டிப்பா வந்து நம்ம புகழ் வந்து அதுக்கு காமெடியனாவும், நம்ம பிரஜின் வந்து அதுக்கு ஹீரோவாவும் இருப்பாரு. ஆனா, அதுல வந்து டைரக்டர் வந்து தன்னுடைய அந்த மைனர் லைஃப்ல வந்து நடந்த விஷயங்கள தான் அப்படியே படமா எடுத்திருக்கிறாரு. இந்த படத்த வந்து இவங்க வந்து சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட எதுக்காக லிங்க் பண்ணி பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா, சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து அவரோட அவருடைய இப்ப கிட்டத்தட்ட அவரு வந்து எத்தன படம் கிட்டத்தட்ட 20 மூவிஸ் வந்து பண்ணிட்டாராம். அவருடைய 14 இயர்ஸ் வந்து அவருடைய சினி லைஃப்ல அவருக்கு 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்திருந்தாரு. அது மாதிரி பிரஜின் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. ஆனா அத பார்த்தா சிரிப்பு தான் வந்தது. படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. மேபி அது நல்லா கூட இருக்கலாம். அது மட்டும் கிடையாது. சாண்ட்ராவும் நம்ம பிரஜினும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய சீனே. ஏன்னா பொங்கல் டைம்ல என்ன சொல்லியிருந்தாரு பிரஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ட்ரான்னு யாராவது சொன்னீங்கன்னா, ட்வீட் பண்ணினீங்களாலோ, இல்ல கமெண்ட் பண்ணினீங்களாலோ, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பொங்கல் பரிசு காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் வச்சது உண்மையிலேயே எல்லாருக்குமே சிரிப்பு தாங்கல. அங்க இன்டர்வியூ பண்றவருக்கே பயங்கர சிரிப்பா இருந்தது. இப்படிதான் அவங்களுடைய ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷனையும், அவங்களுடைய ஊருக்கு 2 ஊதாரி அப்படிங்கிற மூவியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா, நம்ம வந்து ஒன்லி ஃபோக்கஸ் நம்ம பார்வதி, அதுக்கப்புறம் கமருதீன பத்தி தான் நாம அப்டேட் பார்த்துட்ருக்குறோம். இப்படி நம்மளுடைய ஆப்போசிட் டீம்லேருந்து ஒரு நியூஸ் வரத அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். அதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.